தமிழகத்தில் பெரும் துயரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள முன்னரே அவரது கட்சி தொண்டர்கள் அங்கு உரையாற்றியுள்ளனர். அப்போதே ஒலிவாங்கிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்று கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் முறையாக செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஆளும் திமுக கட்சியின் சூழ்ச்சியாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அரசாங்கம் சரியான இடத்தை ஒதுக்கி தராததினாலேயே இந்த துயர சம்பவம் நடந்ததாக மற்றொரு தொண்டர் தெரிவித்துள்ளார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மக்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒருவரை ஒருவர் தள்ளியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனாலேயே பலர் பலியானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த மின் விளக்குகளும் அணைந்து ஒளிர்ந்ததாக மற்றொருவர் கூறியுள்ளார். இதேவேளை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக அரசியல் தலைமைகள் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கரூரில் நடந்த அரசியல் பேரணியின் போது நடந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு வலிமை கிடைக்க வாழ்த்துகின்றேன். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழகத்தின் பாஜக தலைவர் கே. அண்ணாமலை இரங்கல் தெரிவித்துள்ளார். திமுக அரசும் தமிழக போலீசாரும் எந்த முன்னேற்பாடும் இல்லை என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். இந்த துயர சம்பவம் குறித்து ஆழமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார். கரூர் தமிழக வெற்றிக் கழக கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திரும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளேன். அருகில் உள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷிடம் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து தரும்படி உத்தரவிட்டுள்ளேன். அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ADGP-இடமும் பேசியிருக்கின்றேன். பொதுமக்கள், மருத்துவர்களுக்கும் போலீஸ் துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இதேவேளை கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது உயிரிழந்த உறவுகளுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.